அனைவருக்கும் வணக்கம். இந்த கர்மா அப்படின்னா நிறையா பேருக்கு என்னன்னு தெரியல. இந்த கர்மா நம்மளை என்ன பண்ணும், இந்த கர்மான என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய தினம் ஒரு பதிவு. நம் முன்னோர்கள் செய்த பாவம், அதாவது தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம்ல, இந்த பாவம் பொதுவாக இந்த கர்மாங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம முன்னோர்கள் செஞ்சது தான் கர்மா. இதை போக்குறதுக்கு என்ன பண்ணும், இதை நமக்கு என்ன செய்யும் இந்த கர்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்மா கடன் முடிகிற வரையும் ரொம்ப நம்மளை கொடுமைப்படுத்தும். அதிகமாக கடன் பிரச்சனையை கொடுக்கும், வீட்டில் நிம்மதி இல்லாமல் செய்யும், தெய்வ வழிபாடு பண்ண விடாது. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம்னா அந்த முயற்சி தோல்வி ஆகும். வீட்டில் திருமண தடையை ஏற்படுத்தும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்காது, சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சா கூட தடையாகும். இந்த மாதிரினா இந்த கர்ம பலன் நம்மளை இந்த கர்மா எதுவுமே செய்ய விடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், இந்த கர்மா குறையணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக ஆலய வழிபாடு பண்ணணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கோயிலுக்கு போகணும். ஒன்று. ரெண்டாவது, தான தர்மங்கள் நிறையா பண்ணணும். மூன்றாவது என்ன கேட்டிங்கன்னா, ஆலய திருப்பணி, ஆலய உளவார பணி, அதாவது ஒரு கோயிலில் போய் தொண்டு பண்ணுறது, தான தர்மங்கள் நிறையா பண்ணுறது, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணுறது. இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நம்ம கர்ம வினை குறையும். சுத்தமாக இல்லாமல் போயிடுமா, அதிலே நான் தப்பிச்சிடலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்க முடியாது. அதனுடைய பாதிப்புல இருந்து குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இதனால் தான தர்மம் பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், தொண்டு பண்ணுறேன், அதெல்லாம் குறையுமானா கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். அதனுடைய பாதிப்பில் இருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். அதனால் கர்ம பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, கெட்ட கர்மா உங்களுக்கு நிறையா இருந்ததுன்னா உங்களை பாடாப்படுத்தும். நிறையா ஜோதிடரை பார்க்க போவீங்க, எல்லாம் என்னென்னே தெரியலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுடைய கர்மா, நம்ம அனுபவிக்கணும். அதனால் நம்மளால் முடிந்த வரையும் ஆலய வழிபாடு நிறையா பண்ணணும். தான தர்மங்கள் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய கர்மா, நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செய்கிற பாவங்கள் நம்ம வம்சாவளியாக வர நம்ம குழந்தைகளை பாதிக்காமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணால் முடிந்தவரை தான தர்மங்கள் பண்ணுங்கள். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ கோயிலுக்கு போங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் குலதெய்வ வழிபாடு நம்ம கண்டிப்பாக பண்ணணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நிறையா பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும். குடியாமலூரில் சிவன் கோயிலுக்கு போங்க, சிவன் ஆலயத்தில் போய் நிறையா தொண்டு பண்ணுங்கள். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ சிவன் கோயிலுக்கு போங்க, சிவபுராண பாராயணம் பண்ணுங்கள். இந்த மாதிரி போகிறதுனால நம்ம கர்ம பலன் குறையும். நன்றி, வணக்கம்.